கர்த்தரும் உலக ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாய் நம் திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு மனதுருக்கமும் குணமாக்குதலும். இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு இணையற்ற அந்த நாமத்தின் வல்லமையும் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து விடுதலை காணப்பட்ட அந்த ஒரு பெரிய கிருபை என்னவென்று சொன்னால் மனதுருக்கம் என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு யாரை கண்டாலும், எந்த மனிதரை கண்டாலும் அவரிடத்திலே காணப்பட்ட ஒரே ஒரு அந்த குணம் என்று சொன்னால் மனதுருக்கம். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் இருந்த வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசுவின் குணத்திலே பிரதானமான குணம் மனதுருக்கம் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு இல்லாத அந்த ஒரு குணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த குணம் உண்டு. காரணம், அவரை போல் நாம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் அவரிடத்திலே அந்த குணம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இயேசுவிடத்திலே காணப்பட்ட இந்த மனதுருக்கத்தை குறித்து அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே சொன்ன அநேக காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாய் ஒரு 2 மனிதர்களை குறித்து ஊமையாய் சொன்னார். நல்ல சமாரியன் என்று சொல்லி ஒரு ஊமையை சொல்கிற பொழுது, இந்த சமாரியன் தன்னுடைய வழியிலே வருகிற பொழுது அவனிடத்திலே காணப்பட்ட மனதுருக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாய் சொல்லப்பட்ட மனதுருக்கம், அதே அந்த ஊமையை நமக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. அது மட்டுமல்ல, ஒரு தகப்பன் குழந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுக்கு அடிப்படையிலே ஒரு கெட்ட குமாரன் என்று சொல்லப்பட்ட அந்த ஊமையிலே தன்னுடைய மகன் அங்கே தூர தேசத்திலே தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் திரும்பி வருகிற பொழுது அந்த மகனை கண்டு அவன் மேல் மனதுருகி தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து இந்த நாளிலே இந்த வாரம் நாம் செய்யக்கூடிய நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒரு பகுதியாய் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல சமாரியன் போல நம்முடைய மனது மாற வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ, கெட்ட குமாரனை போல் நாம் அலைந்து திரிந்து நாம் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் போயிருந்தாலும் அவரிடையிலே நாம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் வைத்தார். அவரிடத்திலே காணப்பட்ட அந்த மனதுருக்கம் அவர் நமக்கு ஓமைகளாய் சொல்லி நாம் அதை இந்த நாளிலே தியானிக்க முடியாய் நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனதுருகி செய்த காரியங்களிலே 3 காரியங்களை குறித்து நாம் இதில் கண்டுகொள்ளலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் வந்தார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், காலம் நிறைவேறிற்று என்று சொன்ன அந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு அங்கே கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட அந்த மனதுருக்கம் ஊமைகளாய் மட்டுமல்ல, மனதுருக்கத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை உபதேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபதேசம், அவருடைய மனதுருக்கம் நமக்கு உபதேசத்தை கொண்டு வந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்களின் உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலே எந்தெந்த வசனத்தின் அடிப்படையிலே பேசுகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே அவரிடத்திலே காணப்பட்ட மனதுருக்கத்தின் முதல் காரியம் அவர் உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லி. காரணம், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தார்கள் என்று சொல்லி. நாமும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் அநேக சூழ்நிலைகளிலே அநேக ஆலோசனைகளிலே நாம் வழி தப்பி நடக்கிறவர்களாய், வழி மாறி நாம் நடக்கிறவர்களாய், ஒருவேளை நாம் வழி தெரியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய மனதுருக்கம் இந்த நாளிலே நம்மை கடந்து வருகிறது. நமக்கு இந்த உபதேசத்தின் மூலமாய் மனதுருக்கம் உள்ள இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வருகிறார். என்ன நோக்கத்தோடு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்க நாம் தொடங்குகிறோமோ நமக்கு ஏற்ற உபதேசத்தை கர்த்தர் நமக்கு தந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த மனதுருக்கம் நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த வழிநடத்துதல் மனதுருக்கம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அங்கே 2வது நாம் பார்க்கிறோம், அவர் வியாதியஸ்தர்களிடத்திலே அந்த மனதுருக்கம் விளங்கியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய சரீரத்தினுடைய இயலாமையிலே காணப்படுகிறானோ அந்த சூழ்நிலையிலே ஏதோ ஒரு உதவி, ஒரு மருத்துவத்தின் அடிப்படையிலோ இல்லை எந்த சூழ்நிலையிலோ ஒரு உதவி கிடைக்கிறது என்று சொன்னால் அது மனிதனுக்கு ஒரு அதிக சந்தோஷம். காரணம்,
நம்முடைய சூழ்நிலைகளே, நம்முடைய வியாதி பலவீனங்கள் நம்மை ஆளுகை செய்கிற பொழுது நம்முடைய மனது எல்லாம் அங்கே நொறுங்க செய்கிறதுன்னு சொல்ல நாம் பார்க்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து அந்த மனதுருக்கத்தின் அடிப்படையிலே கொடுத்த சுகத்தை குறித்து 2 இடங்களிலே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் குஷ்டரோகியாய் இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மனதுருக்கம் குஷ்டரோகியாய் இருந்த ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தது. நாம் பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கிற பொழுது குஷ்டரோகம் காணப்பட்ட ஒரு மனிதன் இங்கே ஊருக்குள்ளே கூட வர முடியாதபடி அவன் தடை செய்யப்பட்டிருந்தான். குஷ்டரோகி என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் அவன் ஊருக்கு புறம்பாக்கப்பட்டு புறம்பான இடத்திலே அவன் தங்கி இருக்க வேண்டும். எப்பொழுது அவன் குஷ்டரோகம் அவனுக்கு சுகம் கிடைக்கிறதோ அப்பொழுது ஆசாரியனிடத்திலே காண்பித்து கடவுள் கட்டளை கொடுத்த, மோசையின் மூலமாய் கொடுத்த கட்டளை கொடுத்த அந்த காணிக்கையை செலுத்திவிட்டு தான் அவன் ஊருக்குள்ளே வர வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கட்டளையின் பிரதானமான காரியம் ஒன்று. அந்த ஒரு வியாதி உள்ள ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே, இயேசுவினுடைய சமூகத்திலே வந்து அவரை நோக்கி பார்த்து, எங்கே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகு என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் பல சூழ்நிலைகளிலே நம்முடைய மனது எப்படியெல்லாமோ இருந்து நம்மை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், குடும்பத்தின் சூழ்நிலைகள், நம்முடைய சொந்த சூழ்நிலைகள், இந்த குஷ்டரோகி போல அநேக காரியங்களிலே நாம் இருந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவரிடத்திலே கேட்கிற பொழுது அந்த மனதுருக்கத்தின் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் உங்களுக்கு அவர் சித்தத்தோடு சுகம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த மனதுருக்கம் உங்களிடத்தில் இந்த நாளே கடந்து வருகிறது. உங்களில என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எந்த மனதிலே இருக்கிற போராட்டங்கள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் அவருடைய மனதுருக்கம் இந்த நாளிலே இந்த வியாதியிலிருந்து இந்த மனிதனுக்கு குணமாக்கியது போல உங்களுடைய மனதை கர்த்தர் குணமாக்கி இந்த நாளிலே, இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் காத்திருக்கிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து அங்கே வழியே நடந்து வருகிற பொழுது ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் இயேசுவிடத்திலே வந்து அவரிடத்திலே அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி வருகிற பொழுது அங்கே அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர்கள் கண்கள் பிறவியிலே இருந்து தெரியாத மனிதர்களாய் இயேசுவினுடைய சமூகத்திலே வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்ததாய் நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் அவருக்குள் நெருங்கிய இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படும். அவர் பார்வையடைந்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனதுருக்கம் அவர்கள் கண்களை பார்வை கொடுக்கும்படியான கிருபையை தந்தது. இயேசுவின் மனதுருக்கத்தின் அடிப்படையிலே பார்வையை பெற்றுக்கொண்ட அந்த குருடர்கள் அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு கூறினது மட்டுமல்ல, அவர்களுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அநேக பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் பார்வை இல்லாதவர்களாய் நாம் அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கேட்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவர் நமக்கு கொடுக்கிற அந்த சுகம், அங்கே பலன், இன்னுமாய் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பின் செல்லும் வழியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்வாங்காதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த குருடனை போல பின் செல்லும்படியாய் தான் அவருடைய மனதுருக்கம் இந்த வாரத்தில் நமக்குள்ளே கடந்து வருகிறது. இந்த திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டதின் காரணம் இயேசுவின் மனதுருக்கத்தை தெரிந்து கொள்ளவும் குணமாக்கும் வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு. மனதுருக்கத்தின் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கெட்டகுமாரன் ஊமையிலே நாம் பார்க்கிற பொழுது இளைய மகன் தன்னுடைய வேண்டிய பங்கை பிரிந்து சென்று அவன் பட்ட அந்த அவதிகளை குறித்து அவர் ஊமையாய் சொல்கிறார். உணவு, பாதுகாப்பு, தங்குறதற்கு இடம் கூட அவன் இல்லாமல் தவித்து கடைசியிலே ஒரு பன்றி சாப்பிடுகிற உணவை கூட சாப்பிடுகிற சூழ்நிலையிலே தான் புத்தி தெளிந்த போது தன்னுடைய தகப்பனிடத்திலே காணப்பட்ட சூழ்நிலைகளை குறித்து தியானிக்கிறான்.
அவன் தகப்பனை தேடி செல்கிறான். அப்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். ஒருவேளை நாமும் கூட இந்த சூழ்நிலையிலே நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட, நம்முடைய சூழ்நிலை காரணமாய் ஆண்டவரை பிரிந்து சென்றிருந்தாலும் கூட, கர்த்தர் நம்மை தேடி அந்த இளைய குமாரனை போல, கெட்ட குமாரனை போல அவர் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளாமல் இருப்போமானால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நல்ல கிருபையை தரும்படிக்காய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் தியானித்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே ஊமைகளாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல சமாரியன் போல இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெட்ட குமாரன் போல இருக்கிற எங்களை மனுஷகுமாரனாய் தேடி வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய மனதுருக்கம் அந்த தகப்பனிடத்திலே காணப்பட்டது போல எங்களிடத்திலையும் காணப்பட்டதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே வண்ணமாய் அந்த மனதுருக்கம் ஒரு குஷ்டரோகியா இருந்த அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தது உம்முடைய சித்தத்தின்படி. ஒரு கண் தெரியாத பிறவியிலே குருடனாய் இருந்த அந்த மனிதனுக்கு பார்வை கிடைத்தது. அவன் பின் சென்றானப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை தியானிக்கிற நாங்கள் உமக்கு பின் செல்லவும், என் ஆண்டவருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பெற்றுக் கொள்ளவும் எங்கள் திருச்சபை தந்த நல்ல வேத வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கார்களோ அத்தனை பேருக்கும் நல்ல கிருபையை தந்து நீர் அவளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்திலே தாழ்த்துகிறோம். இன்னும் அநேகரை உம்முடைய நாமத்திற்கு ஏற்றவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்ற நீர் கிருபையை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென்.